இறைவனுடைய குரலை கேட்கணும்னு நம்மள பலருக்கும் ஆசை இருக்கு. இறைவனின் குரல் என்பது ஒரு ஆயன் தன் மந்தையை மேய்க்கும் போது அன்புடன் அதை வழிநடத்த அந்த மந்தைக்கு புரியும்படியாக ஓசையை எழுப்புவது போலதான் இறைவன் நம்முடன் பேசுவார். இறைவனின் குரல் நம் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும். திருத்தூதர் பவுலுடைய வாழ்க்கையை மாற்றியது உயிருள்ள இறைவனின் குரல். அந்த குரல்தான் அவரை தொட்டது, அவர் வாழ்வை மாற்றியது. திருப்பாடல்கள் 29ஆம் அதிகாரத்தில் இறைவனின் குரலை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அதில் 4ஆம் வசனத்தில் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது என்று வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் பல வகைகளில் நம்முடன் பேசுகிறார். நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அறிவுரை கூறும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்களின் மூலமாக, உயிருள்ள தன்னுடைய இறை வார்த்தையின் மூலமாக, இப்படி பல வகைகளில் நம்முடன் பேசுகிறார். அந்த இறைவனின் குரலை கேட்டு இன்று நம் வாழ்வை புதுப்பிக்க நாம் தயாரா?